பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நான் நம்பின மனிதர்கள், நான் ரொம்ப எதிர்பார்த்தவங்க, என் கூட இருக்கிறவங்க எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்களே, இழப்பின் சூழ்நிலையில் இருக்கிறேனே, திரும்ப பெற்றுக்கொள்ளவனான்னு சொல்லி மிகுந்த கலக்கத்தில் இருக்கிறீங்க. இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தையை உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டான். சிக்லாக் என்கிற இடத்துக்கு தாவீதும் அவருடைய கூட்டத்தாரை கடந்து வருகிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற தங்களுடைய குடும்பத்தாரை, அங்க இருக்கிற செல்வங்களை எல்லாம் எதிரிகள் கொள்ளையாடி போய் விட்டார்கள். அன்றைக்கு தாவீதுனுடைய நிலைமை, அந்த கூட்டத்திற்கு தலைவனா இருக்கிறான். நான் திரும்பி போக முடியுமா? அந்த இடத்துல போய் மீட்டு கொள்ள முடியுமா? எந்த இடத்துல போக? இந்த நாட்கள் நமக்கு தடயங்களை கண்டுபிடிக்க சிசிடிவி இருக்குது, எத்தனையோ உதவிகள் இருக்குது, அதனால எதுவுமே இல்லை. தாவீது தன்னுடைய ஆண்டவராகிய கர்த்தரை மட்டும்தான் சார்ந்திருந்தார். என்ன சொல்லுகிறார் அந்த இடத்துல? தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் ஆசாரி நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவனிடத்தில் கொண்டு வந்தான். அப்ப தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவா என்றாய். ஆண்டவருடைய வார்த்தை அந்த மகனுக்கு கடந்து வந்து, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவே. அன்பான மகனே மகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நான் திருப்பி கொள்ளுவேனா? நான் என் படிப்பில் இழந்து போயிட்டேன், காலம் இழந்தது போல இருக்குது, படிப்பே கோசே போனது போல இருக்குது, திருப்பி கொள்ளுவேனா? தொழில நஷ்டமாயிட்டேன், ரிலேஷன்ஷிப்ல எவ்வளவோ அன்பை செலுத்தின நஷ்டமாயிட்டேன், நான் எல்லா என் சந்தோஷத்தை நன்மையை திருப்பி கொள்ளுவேனா? என் வாழ்க்கை திரும்ப கிடைக்குமா? எத்தனையோ வேளை நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், சிநேகிதர்கள், நம்ம கரத்தை எதிர்பார்த்து இருந்தவங்க, நம்ம தயவில் இருந்தவங்க, நம்ம கொடுத்தா தான் உண்டு, நம்ம ஆசீர்வாதத்தா தான் உண்டு, நம்ம அவர்களுக்கு சப்போர்ட்டா நின்னா தான் உண்டு. தாவீது கொடுத்த வாழ்க்கையில கூட இருந்தவர்கள் தான் தாவீதின் மேல கல்லெறியும்படியாய் வருகிறாங்க. சுற்றி இருக்கிற ஜனங்கள், உங்களுக்கு கூட இருக்கிறவர்கள் உங்களை ஏமாற்றாங்க, நம்பிக்கை துரோகம் செய்யறாங்க, அதை பார்க்காதீங்க, ஆண்டவர் மட்டும் பாருங்க. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஆண்டருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. எந்த வேலையிலெல்லாம் உங்க அழைப்புக்கு சோதனை வருகிறதோ, ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற வேலையில, படிப்புல, தொழில, எந்த இடத்துல சோதனை வருதோ, கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே அடுத்தது நான் என்ன செய்ய, உங்க திட்டத்தை இந்த இடத்துல எப்படி நிறைவேற்று என்று சொல்லி அதற்காக கடந்து போங்க. அருமையான வாலிப மகனே மகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. Do not give up in anything. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளணும், ஏசப்பாவுக்குள்ள திடப்படுத்திக் கொள்ளணும். எப்படி நான் திடப்படுத்திக் கொள்றது பாஸ்டர்? என்னை ஆண்டவரால் உயர்த்த முடியும், என்னை ஆண்டவரால் வாழ வைக்க முடியும், கர்த்தருடைய கரம் என்னை ஆசீர்வதிக்கும், தேவனுடைய ஆவியானவர் என்னை பலப்படுத்துவார் சொல்லி அவருக்குள்ள உங்களை திடப்படுத்தி தேவ சமூகத்துல காத்திருந்து வேதத்தை வாசித்து அந்நிய பாஷையில ஜெபித்து, ஆண்டவரே எனக்குரிய வழியை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி அவர் சமூகத்துல நீங்க காத்திருக்க ஒரு புதிய வழியை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்த போகிறார். ஒரு புதிய பாதையை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்த போகிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதானது போல உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை என் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். தாவீது இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டார். நீங்களும் உங்க சந்தோஷம், உங்க செல்வம், உங்க பேர், உங்க புகழ், கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அழைப்பினுடைய மேன்மை எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளுவீங்க. கர்த்தர் உங்களுக்காய் ஒரு புது அத்தியாயத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார். அன்பு சகோதரி சகோதரியை, கலங்காதீங்க, கஷ்டப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. எல்லா கண்ணீரையும் துடைத்துக் கொண்டு இருதயத்தை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டு ஆண்டு பாதத்தில் காத்திருப்பேன், தேவ சமூகத்தில் ஜெபிப்பேன். கர்த்தர் எனக்காய் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். தேவன் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அதற்காக நான் ரெடி ஆயிட்டேன்னு சொல்லி அப்பா சமூகத்துல சந்தோஷமா இருங்க. அந்த புதிய அத்தியாயத்துக்குள்ள ஆண்டவர் நடத்துவார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திட்டாருங்க. திடமனதோடு இருங்க. அந்த புதிய அத்தியாயம் உங்களை ஆசீர்வாதமாய், நன்மைக்கு நேராய், அற்புதமா உங்களை உயர்த்தும். God bless you. God bless you.